அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தயாரிப்பது குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில அமைச்சரவை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அடுத்த மாதம் அல்லது இம்மாத இறுதியில தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் இருக்கும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி வருகிறார். கடந்த ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 2 துறைகள் என்கின்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்களுடனான ஒரு ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தையும் மேற்கொண்டு வருகிறார். துறை சார்ந்த அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லோருமே 2 மணி நேரத்திற்கு மேலாக முதலமைச்சருடனான அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த தினந்தோறும் அந்த அமைச்சர்களுடனான கூட்டம் மற்றும் துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்கள் சென்றிருக்கும் போது இன்று அமைச்சரவை கூடுவதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. சற்று முன் அந்த அமைச்சரவை கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில அமைச்சர்கள் கூடியிருக்கிறார்கள். பொதுவாக அமைச்சரவை கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்களாக பார்க்கும் பொழுது பட்ஜெட்டில் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்காக அந்த அமைச்சரவை ஒப்புதல் பெறுவது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பட்ஜெட்டுகள் தாக்கல் செய்யப்படும். ஒன்று பொது பட்ஜெட், மற்றொன்று வேளாண் பட்ஜெட். இந்த 2 பட்ஜெட்டுகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்கக்கூடிய திட்டங்களில் நிதிநிலையை பொறுத்து எந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியும் என அரசினுடைய கருத்துருவாக இருக்கும். அதற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்குவதற்காக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாகவும் அதற்கு ஒப்புதல் பெறப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் வெளியிலிருந்து முதலீடுகள் இருக்கக்கூடிய வகையில புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கான அனுமதி வழங்குவது தொடர்பாகவும் இன்றைய அமைச்சரவையில் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில உடனடியாக கொள்கை முடிவுகளில் சில மாற்றங்களை செய்யக்கூடிய வகையிலும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈசிஆர் சாலை மேம்பாட்டு திட்டம் என்கின்ற வகையிலே இந்த அமைச்சரவையில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் திருவான்மியூரில் இருந்து ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய திருவான்மியூரில் இருந்து உத்தண்டி வரைக்கும் உயர்மட்ட சாலை மேம்பாலம் 13.3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2500 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு இருப்பதாக சொல்லி அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அரசு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாகவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நகரங்களை இணைக்கக்கூடிய வகைகளில், மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகைகளில் அதிவிரைவு சாலைகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் செயல் திட்டங்கள் திட்ட வேண்டும் என பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடனான அந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது முதலமைச்சர் அறிவித்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சாலை மேம்பாட்டு திட்டம், குறிப்பாக ஈசிஆர் சாலை மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை திட்டங்களில் இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் குறித்தும் சில மாற்றங்கள் இருக்கலாம். அது தொடர்பாகவும் நீர் மேலாண்மைகளில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, நீர் மேலாண்மையினுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கிறது என்கின்ற வகையில அமைச்சரவையில் புதிய திட்டத்திற்கான ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தவிர்த்து தொழில் முனைவர்கள் மற்றும் தொழில் திட்டங்கள் குறித்து அமைச்சரவையில் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடந்து இம்மாத இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒவ்வொரு துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்களும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த நடைபெற்றக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையிலும் தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையினுடைய தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்ன, புதிய திட்டங்கள் ஏதாவது இருந்தால் அது தொடர்பாக அமைச்சரவையில் பேசி அந்த அமைச்சரவையில் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகாக மானிய கோரிக்கைகள் நடைபெறும். அதன் பிறகு அரசினுடைய செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் முன்கூட்டியே அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய வகையில புதிய திட்டங்களும் அமைச்சரவையில் ஒப்புதல் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று முன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது.